அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி கர்நாடகா ஸ்டேட் மைசூர் பக்கத்தில் இருக்க மேல்கோட்டை அப்படிங்கிற ஒரு சூப்பரான வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இந்த ஊரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைணவ திருத்தலத்துக்கு பிரசித்தி பெற்ற இடம் இது. இது மலைக்கு கீழே மலையடி வாரகத்தில் இருக்க ஒரு சூப்பரான கோயில் இது. இது வந்து செலுவ நாராயண டெம்பிள்னு பேர் இருக்குது. இந்த கோயில் உள்ளார போனீங்கன்னா நமக்கு கடவுள் தரிசனம் மட்டும் இல்லை, அதை பார்த்து ரசிக்கிறதோடு இல்லை, இந்த அப்படியே கட்டடக்கலையும் ரசிச்சிங்கன்னா அப்படி பிரம்மாண்டமாக இருக்குது. செதுக்கி இருப்பாங்க அப்படி. ஸோ அங்கே தரிசனம் முடிச்சுட்டு மேலே அப்படியே போய் நரசிம்மரையும் ஒரு தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே இந்த கீழே வந்துட்டோம். இந்த இது பேர் வந்து கல்யாணி குளம்னு பேர். இந்த ஊரில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் இருக்கோமோன்ற ஃபீலிங் வந்துடும் நமக்கு. ஏண்டான்னா இங்கே நிறைய தமிழ் பிராமின் நிறையா இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் உள்ளாரம் போனீங்கன்னாவே நிறைய தமிழ்லேயே பேர் எழுதி வச்சுருக்கோம் நிறைய இடத்துல. இதில் இன்னொரு ஸ்பெஷல்னால் பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அவங்களுக்கு. எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமாம், மூவிஸ் நிறையா பார்க்குற பழக்கம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நேரம் எந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனுக்கு வராத ஆக்டரே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் இங்கே வந்திருப்பாங்க. சாங் பெரும்பாலும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் இருக்குல்ல, அவர் இங்கே காலடி வைக்காத இடமே இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோ படம் பண்ணியிருப்பாருங்க. நம்ம தளபதி, கேப்டனு, எஸ்டிஆர், ஜெயம் ரவி, நம்ம சசி, இருக்கிற எல்லா ஆக்டருமே இங்கே வந்திருப்பாங்க. இங்கே எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன படம் எங்கே இருக்குதுன்னு பின்னால் சொல்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, இது வந்து அக்கா தங்கச்சி குளம்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பெஷலான லொக்கேஷன் போகிறோம். இந்த ஸ்பெஷலான லொக்கேஷன் என்னென்னு பார்க்குறீங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தலைவர் தளபதி படமாகவே இந்த கோட்டை ஃபேமஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. மேலே இது வந்து மொட்டை கோபுரமாக தான் இருக்கும். இந்த ராயகோபுரம்னு பேர், ஆனால் மொட்டை கோபுரமாக தான் இருக்குது. ஏன் இது அன்ஃபினிஷ்டாக இருக்குதுன்னு தெரியல. அதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள். இந்த லொக்கேஷனில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? இது என்னென்ன லொக்கேஷன் என்னென்ன படம் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே பின்னால் இந்த வீடியோஸ் பின்னால் கொடுத்துருக்கேன். அதையும் அப்படியே பார்த்து ரசிங்க. தளபதியில் தலைவர் பிரசன்ஸை இந்த ராக்கம்மா கையத்தட்டில் பார்த்தோம்னா ரஜினி ஃபேனாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, பார்த்தாவே ரஜினி ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தளபதியில் தலைவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாரோ, ஷாஜகானில் தளபதி செம பியூட்டிஃபுல்லாக இருப்பார். அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா. கவிதை என்பது மொழியின் வழி. ராஜாதி ராஜா மூவி. இருந்தா வித்து பாரு தாட
வளர்ப்பு எதுக்கு நரம்பு சுருக்கும் உடம்பு உச்சமாக வேணாம். இது உங்கள் சேனல் மெட்டா ஸ்பெக்ட்ரா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.